டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில்ல போயிட்டு யாகம்லாம் வளர்த்து வேல்லாம் வாங்கி எதிரிகளை சூரசம்ஹாரம் பண்றதுக்காக யாகம்லாம் வாங்கியிருக்கிற யாகம்லாம் வளர்த்துருக்கிறாரு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜயை சுத்தி நடக்கக்கூடிய சில சர்ச்சை நிகழ்வுகள், சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்திலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்செந்தூர், அதாவது இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லாரும் உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இன்ப சுற்றுலா போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஸ்டாலின் சார் அவர்கள் கொடைக்கானல் போயிருந்தாங்க. உதயநிதி அவர்கள் துபாய் போயிருந்தாங்க. ஸ்டாலின் அண்ணன் கூடயே ஒருத்தர் இருப்பாரு, அவரு சேகர் பாபுன்னு பேரு. அவரு அதாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சர். அவரும் பழனி முருகன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி கொடைக்கானல்ல நம்ம துர்கா ஸ்டாலின் அம்மா அவங்க அவங்களும் கோவிலுக்கு போயிட்டு சில பூஜைகள்லாம் யாகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் திருச்செந்தூர் கோவில்ல போயிட்டு இன்னைக்கு யாகம்லாம் வளர்த்து காலையில திடீர்னு நேற்று நைட்டு 8 மணிக்கு பிளான் பண்ணி ஏரோப்ளைன்ல போயிட்டு மதுரையில இறங்கிட்டு அங்கேருந்து சாலை மார்க்கமா திருச்செந்தூர் காலைல 5:30 மணிக்கெல்லாம் சாமி தரிசனம் செஞ்சுட்டு அங்க போயிட்டு நிறைய அந்த வள்ளி தேவையான எல்லாரையும் சாமி கும்பிட்டுட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க வேலு எல்லாம் வாங்கிட்டு இந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு சூர ஆயுதமா அவர் பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா, இந்த 10th 12th எக்ஸாம் டயத்துல நான் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கோயில்ல போயிட்டு அவங்களோட பரீட்சை நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு வருவாங்க, நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம். இப்ப இன்னொரு விஷயம், இன்னும் நிறைய விஷயம்லாம் விஜயை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவரை வீட்டை சுத்தி சில அரசியல் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அவர்கிட்ட அங்க அவரோட தனிப்பட்ட முறையில அந்த ஏரியா சைடு அவர் ஆபீஸ் இருக்கிற அந்த சைடுல ஒரு தனி ஒரு வீடுல எல்லாரும் அவரை போய் தனியா சந்திச்சு அவரை பேசுறாங்க, அவர்கிட்ட நெருக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா மோடி அவர்கள் அந்த மேற்கு வங்க பிரச்சாரத்தின் போது ஒரு பெட்டி கடையில போயிட்டு ஒரு பொறி வாங்குவாரு. அது பெரிய வைரல் ஆனிச்சு, எத்தனையோ மில்லியன் பேர்லாம் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஸ்டாலின் சார் அவர்கள் கொடைக்கானல்ல போயிட்டு டீ கடையில எல்லாம் போயிட்டு பேசுறாரு. ஏன்னா என் போட்டோலாம் மாட்டிருக்கீங்க, நான் லாஸ்ட் இயர் வந்தபோது போட்டோவா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ கடைக்காரங்கள்ட்ட எல்லாம் கலகலன்னு பேசினாரு. இது மாதிரி ஒரு நிறைய பரபரப்பா அந்த எலெக்ஷனுக்கு ஒரு முன்னாடி வரையும் அவங்க அந்த வெயில்ல, கத்திரி வெயில்ல போயிட்டு அலைஞ்சி பயங்கரமா அவங்க விறுவிறுத்து உடம்பெல்லாம் டயர்ட் ஆனதுனால அவங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிஃபோர் ஒரு 1 வீக் முன்னாடி போய் இன்புலா சுற்றுலா போயிருக்காங்க, தப்பு இல்லை. ஆனா ஸ்டாலின் அவங்க போனதை ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு ஓய்வின்றி உழைக்கக்கூடிய ஒரு பதவி, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்த ஒரு பதவி. அப்பேற்பட்ட பதவியில ஸ்டாலின் இருக்கிறாங்க. கடந்த சில, அதாவது வரலாறை தோன்றி பார்த்தீங்கன்னா, காமராஜர் அவர்கள் இந்த மாதிரி பதவி காலத்திலே ஊட்டியில போயிட்டு ஒரு அரசாங்க வேலையா, அரசு வேலையா ஊட்டியில போய் ஸ்டே பண்ணியிருந்திருக்காரு பொழுது. அப்ப திராவிட கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இங்க வெயில்லாம் பிச்சு எடுக்குது, உட்காரவே முடியல, சீட்லாம் கிழியுது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு குழுக்கு ஏசி கேக்குதோ, அங்க போய் ஊட்டி கேக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் அவர்களே இது மாதிரி ரொம்ப ஆப்போசிட்டிவா பேசினதா திராவிட கட்சிகள்லாம் பேசினதா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸும் திராவிட கட்சியும் கூட்டு, அது வேற விஷயம். ஆனா முன்னாடி இந்த மாதிரி காமராஜரே இவங்க இப்படி பேசியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு போய் இவங்க கொடைக்கானல்ல எங்க உட்காந்துருக்காங்க, சுட்டெரிக்கும் வெயில்லையா உட்காந்துருக்காங்க, இவங்களும் போய் குழு ஏசியில ஸ்டார் ஹோட்டல்ல தானே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப ஆதங்கமா அவங்களோட கருத்தை செய்தியாளருக்கு முன்னாடி அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க.
அப்புறம் அதே மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேகர் பாபு அண்ணா அவருங்க வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயில்ல போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து என்னன்னா, அந்த யாரை போய் நீங்க கேட்டீங்கன்னாலும் சரி, எடப்பாடி அவர்களை போய் கேட்டாலும் சரி, விஜய் அவர்களை போய் கேட்டாலும் சரி, ஸ்டாலின் அவர்களை போய் கேட்டாலும் சரி. இப்போ ஸ்டாலின் அவர்களே என்ன பண்றாருன்னா, கொடைக்கானல்ல போயிட்டு டீ கடை அங்க வாக்கிங் போறவங்க எல்லார்கிட்டையும் வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா யாரையுமே நம்பல. மக்கள்கிட்டே போய் கேட்கறது. இது ஆக்சுவலா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முன்னெல்லாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம தொகுதியில வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, நம்ம ஜெயிச்சிரோமா உறுதியா அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் ஃபோன் அடிச்சு கேட்பாராம். ஆனா இந்த வாட்டி வந்து ஸ்டாலின் ஊருக்கு இந்த கொடைக்கானல் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, அந்தந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி அங்க உள்ள கிளை செயலாளர் வரையும், அந்த வார்டு உறுப்பினர் சொல்லுவாங்கல்ல, அவங்க வரையும் ஃபோன் அடிச்சு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, நீங்க போட்டீங்களா, உங்க குடும்பத்தில் உள்ள ஓட்டு போட்டாங்களா, அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்களா, எப்படி என்ன நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ போனா அங்க அந்தந்த மாவட்டத்துல எல்லா மாவட்டத்துக்கும் பேசியிருக்கிறார். அந்த எல்லா மாவட்டத்திலும் உள்ளவங்களும் அந்த கிளை செயலாளர் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஏய் உனக்கு ஃபோன் வந்துச்சா, உனக்கு ஃபோன் வந்துச்சா, உனக்கு ஃபோன் வந்துச்சா அப்படி சொல்லி பேசிக்கிறாங்களாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு திருத்தணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊர்ல உள்ள கிளை செயலாளர் வரையும், கும்பகோணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊர்ல உள்ள கிளை செயலாளர் வரையும், சென்னை எடுத்துக்கிட்டீங்களா அங்க உள்ள வார்டு உறுப்பினர்கள், கவுன்சில் எல்லாருக்கிட்டையும் அப்படியே பேசியிருக்கிறாராம். அது ஒரு பெரிய பரபரப்பை தான் மக்கள் மத்தியில பேசப்பட்டுச்சு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில கொடைக்கானல்லையும் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அங்க ஒவ்வொருத்தங்கள்ட்டும் போயிட்டு இங்க எப்படி இருக்கு, நம்ம ஜெயிப்போமா உறுதியா என்ன, இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னா விஜயனோட வருகை. இந்த வாட்டி வந்து அந்த சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமே விஜயனோட வருகை தான். ஏன்னா இத்தனை வருஷம் இல்லாம இந்த வாட்டி எலெக்ஷன்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி கண்டிப்பா காரணம் ஏன்னா ஒரு ஒரு வரவு வந்திருக்கிறதுனாலதான். ஏன்னா வந்து நமக்கு யாராவது ஒருத்தர் அங்க பிடிச்சவங்க வராங்க அப்படிங்கும் போது அவங்கள பாக்குறதுக்காக நம்ம அங்க போவோம். அந்த வகையில விஜய் வந்து எலெக்ஷன்ல என்ட்ரி கொடுத்திருக்காரு, தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலில் என்ட்ரி கொடுத்திருக்காரு அப்படிங்கும் போது அவரை பாக்குறதுக்காக நிறைய மக்கள்கள் வந்து அவரும் வந்து ஆட்சி செய்யணும், எத்தனையோ பேர் மாறி மாறி வந்துட்டாங்க, புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற நோக்கத்துல மக்கள் வந்து ஆர்வத்தோட வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருக்கலாம், கடைசி வரை எலெக்ஷன் அன்னைக்கு கூட அவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இப்ப இந்த சென்னையில இருந்து ஊருக்கு போறவங்க எல்லாம் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ்ஸே கிடைக்கல, பேருந்து வசதிகளே இல்லை, மக்கள் இந்த அரசாங்கம் சரி செய்யுது, ஓட்டு போட விடாம சரி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிறைய ஆதங்கத்தை எல்லாம் பேசியிருந்தாரு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இவர் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில கோவிலா அவர் போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி கேட்கிற நபர்கள்லாம் வந்து நான் டிவிக்கு ஓட்டு போட்டேன், நீங்க டிவிக்கு ஓட்டு போட்டீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தையும் தான் ஏற்படுத்துதுன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த 4ஆம் தேதி என்னைக்கு வரும் அப்படிங்கும்போது தூங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் அந்த 4ஆம் தேதி என்னைக்கு வரும் அப்படிங்கிறது தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. யாரு வந்து ஆட்சிக்கு வரப்போறா, விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டு, விஜய் இது நாள் வரையும் இருந்தது வேற, ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா என்னென்ன செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி விஜய் ஒருபடி மேல போய் அமைச்சரவை பட்டியல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. உனக்கு இந்த பொறுப்பு, உனக்கு இந்த பொறுப்புன்னு சொல்லிட்டு மகளிர் நல மேம்பாடு வரையும் அவருக்கு பொறுப்பு இருக்கு வழங்கிருக்கு, தீர்மானிச்சிருக்காரு. இப்படி இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் உருவாயிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வந்தா இந்த தமிழ்நாடு இனியாவது திருந்தும், இனியாவது நல்ல முறையில் நடக்கும், இந்த இலவசங்கிற இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு ஒரு நல்ல முறையில ஆட்சிக்கு வந்து நல்லா ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சீங்கன்னா யார் வரணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த 4ஆம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் மறுபடியும் மறுவீடியில் சந்திக்கும் முறை நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரோட்டு புது ட்ரெண்ட்.